எசேமியா 29ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நான் அவருக்கு கொடுக்கும்படி நான் நிறைவாகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, செய்தியின் தலைப்பு என்ன? எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவு அல்ல எதிர்பார்க்கும் முடிவு. இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்திற்காக ஒரு காரியம் நடந்துடாதா, இது முடிஞ்சிடாதான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். எனக்கு இந்த வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடியாதா, அல்லது எனக்கு இந்த வர வேண்டிய ஆசனம் கிடைக்காதா, இந்த வர வேண்டிய பணம் வராதா, ஏதோ ஒரு காரியத்தின் முடிவை எதிர்பார்த்து நீ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்க செய்வேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவு பல நேரங்கள்ல நம்ம தாமதம் ஆகலாம் அல்லது டிலே ஆகலாம். சில சொல்லுவாங்க பாஸ்டர், இந்த மனுஷன் அது டிலே ஆயிடுச்சு, அந்த மனுஷன் டிலே ஆயிடுச்சு, அந்த நபர் ஒரு கையெழுத்து போட்டா போதும் அந்த காரியம் முடிஞ்சிடும். நான் சொல்றேங்க, உங்களோட வாழ்க்கையில் எத்தனை டிலே இருந்தாலும் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் தடைபடுத்த முடியாது. ஏற்ற நேரத்துல உன்னை கையில வந்து அவர் கிடைக்க செய்வார். இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீ என்ன முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த முடிவை உன் கையில் கிடைக்க தேவன் உதவி செய்வார். சிலர் ஏதோ ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆர்டர் உன் கையில வந்து கிடைக்க உதவி செய்வேன். பைபிளை கூட வாசிக்கிறோம். அந்த எஸ்தர் புத்தகத்துல யூதர்கள் ஒரு விடுதலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க. அந்த விடுதலை கொடுத்த ஆசீர்வாத தேவன் உனக்கும் அவர் விடுதலை கொடுப்பார், எதிர்பார்த்த முடிவை கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, நாங்கள் என்ன முடிவு எதிர்பார்க்கணும் அதை தருக தேவன் கர்த்தர் முடிவை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொருக்கும் அந்த எதிர்பார்த்த முடிவை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.